நான் பார்த்ததுலயே ரொம்ப ஒரு சைலண்டான பொண்ணு, அதிகம் பேசவே பேசாது. யாரு இவளா சைலண்ட்? ஒரு கிளாஸ்லயும் இவ பேசிட்டு என்ன மேம் கிட்ட மாட்டி விட்டு எத்தனை வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன். கிளாஸுக்கு வெளில போய் நின்றுருக்கேன், எனக்கு மட்டும் தானே தெரியும். எப்போ பார்த்தாலும் உனக்கு குறை சொல்லிட்டே இருப்பாங்களோ உங்க பெரியம்மா. அது இன்னைக்கு வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என் பொண்ணு அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணின்னு இருக்கு. பார்க்கவே சிரிப்பா இருக்கு தெரியுமா? ஐயோ இங்க சிரிக்க கூடாது இல்ல. எவ்வளவு ஒரு அடக்கமான பொண்ணுனா ஆம்பளை பசங்களை ஏறி கூட பார்க்க மாட்டான். நீ 5 டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு 6வது வாட்டி நீ கமிட் ஆகும் போது இப்படி ஆகி போச்சு. அந்த பையனும் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாட்டில மொத்த கிளாஸ் ஃபெயில் ஆகும்போது இந்த பிள்ளை மட்டும் பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்துட்டா. ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிட்டு கிளாஸ்ல இருக்கீங்க எல்லாரையும் ஃபெயில்னு சொல்லி வச்சிருக்க பாரு. எங்கேயோ போயிட்டடி, எங்கேயோ போயிட்ட. ஏய் அனு, உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்திருக்காண்டி. அவன் என்னடி இங்க பண்றான்? உனக்கு அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்காது. திட்டி அனுப்பிச்சிடவா? சொல்லு திட்டி அனுப்பிச்சிடவா? உன்னால பேச முடியாதா? ஐயோ போய் பேச தெரியாத ஒரு தங்கமான புள்ள. ஏய் அனு, ரொம்ப உன்னை பத்தி பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கவே செம்ம காண்டாவுது. நீயே எந்திரிச்சு இதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா இல்ல நான் எல்லாத்தையும் சொல்றவா? இவங்க பேசுறதுல 1% கூட உண்மை கிடையாது தெரியுமா? எப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? பக்கத்துல நானும் படுத்துக்கிறேன்.